student, exercise 1.7 homogeneous system of linear equation basic பார்த்துடலாம். இதில் type 1 type 2 2 typesகள் இருக்குது. homogeneous system of linear equation அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இதே இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 1.6 பார்த்துருவோம். அதில் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரக்கூடிய நம்பர்ஸ்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூகள் ஃபுல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நம்பர்ஸாக இருக்கும். நம்பர்ஸ் 5ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், எனி நம்பர்ஸ்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ நம்ம ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் 3 டைப்ஸ் இருக்கும். என்ன டைப்ஸ் இருக்குன்னா, ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாகவும் இருந்திருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ஆனால் இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ், இது ஓ சிம்பிள் வந்து ஓ, நல் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் ஜீரோ மேட்ரிக்ஸாக மாறிடும். அதனால் நல் மேட்ரிக்ஸுடைய சிம்பிள் ஜீரோ. இதெல்லாம் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இங்கே யூனிக் சொல்யூஷனுக்கு போல ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது டைப் 1. டைப் 2 பாருங்கள், ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இதே இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு என்ன இருப்போம், ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இட் ஹேஸ் இன்ஃபினிட்டி சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லணும். அப்படின்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் தெளிவாக பார்த்துலாம் மறுபடியும் ஒரு டைம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கும் ஈக்குவலாக இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். அந்த ட்ரிவியல் சொல்யூஷனுடைய ஆன்சர் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0, இஜெட் ஈக்குவல் 0. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0, இஜெட் ஈக்குவல் 0. இதை தாண்டி வேறு வேல்யூஸ்கள் வராது ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு. நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 2, ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்போ நான் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இந்த 2 டைப்ஸ்கள் தான் இந்த எக்ஸசைஸ் 1.7 இருக்குது. இதை தெளிவாக அந்த பேசிக் வீடியோ நீங்கள் புரிஞ்சு செஞ்சீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.